ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மே மாதம் என்ன மாதிரி இயங்க போகிறது, என்ன மாதிரியான பலாபலன்கள் கிடைக்க போகுது. யூஸ்வலாக நான் வந்து மாத பலன்கள் பார்த்துருப்பேன், வார பலன்கள் பார்த்துருப்பேன். என் டெய்லி கலரில் எதிர்க்கும் போது கூட இன்னைக்கு இந்த நாள் இணைய நாளாக இருக்க போதா இல்லையான்றதை பாரி நான் பார்த்துட்டு தான் வந்து கிடக்கிறது அப்படின்றது ஒரு பழக்கமாக இருக்குது. இது என்ன புதுசாக நட்சத்திரங்கள் இது ஏதாவது ஒரு இம்பேக்ட் பண்ணுமா அப்படின்னா ஒரு 100 விழுக்காடு கண்டிப்பாக நட்சத்திரங்களின் வாயிலாகத்தான் நாம் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் அப்படின்றதான் ஜோதிட நூல்கள், பழமையான ஜோதிட நூல்கள் சொல்லக்கூடிய ஒரு ரகசியம். அந்த வகையில் எனக்கு யூனிக்கா என்னுடைய நட்சத்திரத்தின் வழியாக இந்த மாதம் எனக்கு என்ன வளம் நடக்க போகிறது. என் ராசிக்கு ஒரு பக்கம் நடக்கும், ஓகே, அது காமன். ஏன்னா ராசிக்குள்ள ஒரு 3 நட்சத்திரங்கள் இருக்கு. அந்த 3 நட்சத்திரத்துக்கும் பொதுவாக நடக்கக்கூடிய தன்மை எனக்கு ஆனால் எக்ஸ்பெஷலி பர்டிகுலராக எனக்கு என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் மாத பலன்கள் பார்த்து கொண்டு வந்திருக்கிறோம். அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் சனியின் ஆளுமை பொருந்திய ஆகச்சிறந்த அனுஷ நட்சத்திரம். அனுஷம் அப்படின்னாலே என் குருநாதர் சொல்வார், செந்தாமரை குளம். மகாலட்சுமி வாசம் பண்ணக்கூடிய அதி அற்புதமான ஒரு நட்சத்திரம் என்ன அப்படின்னா அது அனுஷ நட்சத்திரம் தான். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்க போகிறது, கிரகங்கள் எப்படி எல்லாம் இயக்க போகிறது, என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்க போகிறது அப்படின்னா மே 1ஆம் தேதியிலிருந்து மே 31ஆம் தேதிக்குள்ள 2 வேறு விதமான பலன்களை நாம் வந்து அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்க்கலாம். ஏன்னா மாத பலன்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது சூரியனுடைய நகர்ச்சியை வைத்து தான் நாம் வந்து தீர்மானம் செய்யப்படுகிறது. சந்திரனுடைய நகர்ச்சி தினம் ஒரு அதனால் நம்ம தினம் பலன் பார்ப்போம். ஆனால் மாத பலன் அப்படின்னு சொல்லக்கூடியது சூரியனை வைத்து தான் தீர்மானம் செய்யப்படுகிறது. ஏன்னா மற்ற பிளானட்லாம் 15 நாள், 40 நாள், 45 நாள், 35 நாள், 20 நாள், அதிசாரம், வக்ரம் இந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்கோம். ஆனால் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் தான் வக்ரமே கிடையாதுங்க. அதனால தான் இந்த பலன்கள் தான் கரெக்டாக நம்மளுடைய வாழ்க்கைக்கு அந்தந்த நேரத்திற்கு எதெல்லாம் கிடைக்க வேண்டுமோ அதையெல்லாம் கொடுப்பதற்கான காரணிகளாக அமைகிறார். ஜோதிடத்தை ரொம்ப ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள், ரொம்ப வந்து சந்தோஷமாக அலாதிகமாக அனுபவிச்சு நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் இப்படி வரப்போதான்னு சொல்லிட்டு ஜாலியாக எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னா மிகப்பெரிய ஆச்சரியங்களும் மிகப்பெரிய இப்படி எல்லாமா கணிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு வியப்பும் அடையக்கூடிய தன்மையில் தான் இருக்கும். அந்த வகையில் இப்போ அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மே 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் நான் ஏற்கனவே சொல்லிட்டு 2 விதமான பலன்கள் நடக்க போகுது. ஓகே, மே 1ஆம் தேதியிலிருந்து என்ன நடக்க போகுது அப்படின்னா கிட்டத்தட்ட 5ஆம் இடத்தில் 4 கிரகங்களுடைய சேர்க்கை, 10ஆவதுக்கு 5ஆம் இடத்துல போய் நட்சத்திரநாதன் அமர்ந்து கொண்டிருக்கிறார். சூப்பரான டைம் பீரியடுங்க அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு. நிறைய நீங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போக போறீங்க, இல்லை சொந்தக்காரங்க உங்க வீட்டுக்கு வர போறாங்க. 2ல எதாவது நடக்கும். நடந்தா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க, சரியா? நிறைய சொந்தக்காரங்க வீட்டுக்கு நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்க, இல்லை சொந்தக்காரங்க உங்கள் வீட்டுக்கு வர போகிறாங்க. குழந்தைகள் அப்படின்ற இடத்துல சொல்லக்கூடிய உங்கள் சித்தப்பா பிள்ளைங்க, அக்கா பிள்ளைங்க, மாமா பிள்ளைங்க, இந்த மாதிரி நிறைய குழந்தைகளோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ராகு அப்படின்னாலே பரம்பரை. அப்போ பரம்பரையாக இருக்கக்கூடிய கசின் சிஸ்டர்ஸு, கசின் பிரதர்ஸ் இவங்கெல்லாம் உங்கள் வீட்டுக்குள்ளே வர்றது, நீங்கள் அவங்க வீட்டுக்கு போகிறது, அந்த மாதிரியான ஒரு அமைப்பின் மூலமாக சில சந்தோஷங்கள், சில என்ன சொல்கிறது சம்பவங்கள்லாம் நடக்க போகுது. ஜாலியான சம்பவங்கள், நிறைய டிராவல் பண்ணுறது, நிறைய மாமா கூட இருந்து மச்சான் கூட இருந்து சில அலாதிகமான அனுபவங்களை கொடுப்பதற்கான மாதமாக அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மே மாதம் அப்படின்றது முதல் 15 நாட்கள் கண்டிப்பாக இருக்க போகிறது. அடுத்த 15 நாட்கள் அப்படியே போய் பார்த்தோன்னா சுக்கிரனோட வீட்டுக்கு அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆவார் மிஸ்டர் சூரியன். டிரான்ஸ்ஃபர் என்ன பண்ணுவார்னா நேரம் அவங்கள தான் பார்ப்பார். அப்போது என்ன ஆகும் அப்படின்னா நிறைய நீங்கள் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட ஒரு பயங்கரமாக ஒரு இயங்க போகிறீர்கள். அதன் மூலமாக ஒரு ஆதாயம், அதன் மூலமாக ஒரு அனுகூலம், அதற்கு வந்து ஒரு வேலை செய்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடக்குது. அப்பாவுடைய ஆதரவு கிடைக்கிறது, மாமனாருடைய ஆதரவு கிடைக்கிறது, நிறைய மூத்த பிள்ளைகளுடைய ஆதரவு கிடைக்கிறது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு அப்படின்றது கண்டிப்பாக ஆஃப்டர் மேக்கு அப்புறம் இருக்க போகிறது. ஓகே, அப்போ இந்த தடவை அனுச நட்சத்திரக்காரங்க என்ன பண்ண போகுது, சொந்தம் சூழ நட்பு வருகையின் மூலமாக ஒரு உவகை அப்படின்றது கண்டிப்பாக அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் 100 விழுக்காடு இருக்கு. ஓகே, முதல் 15 நாட்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேஷத்தில் உச்சமடையக்கூடிய சூரியன், இந்த மேஷத்தில் உச்சமடைகிறார்ல மிஸ்டர் சூரியன் என்ன பண்ணுவார்னா தன்னுடைய 7ஆம் பார்வையை உங்களுடைய 12ஆம் வீட்டை தான் பார்ப்பார். அப்போ கொஞ்சம் வந்து 12ஆம் இடம் அப்படின்னு சொல்கிறதே ரகசியம், 12ஆம் இடம்ன்றது விரயம், 12ஆம் இடம்ன்றது உடல் விரயம். அப்போது கொஞ்சம் சுகஸ்தானத்துக்கிட்ட ஒரு மாதிரி டயர்டாக இருக்கிறது, தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, விழுந்து ஒரு வேலை செய்கிறது, அதிக பணிச்சுமை வர்றது, இதெல்லாம் இருக்க போகிறது. ஓகே, அடுத்த மே 15 தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா
சூப்பராக இருக்க போகுது. ஏன்னா சூரியன் நேரம் அவங்கள பார்க்கும்போது உங்களுக்கான ஒரு தலைமைத்துவம், உங்களுக்கான ஒரு கான்ஃபிடென்ட். எப்பயுமே சூரியன் வந்து ஒரு எதை கொடுக்குறாரோ இல்லையோ பயங்கரமான வில் பவரை கொடுப்பார், மனோதிடத்தை அதிகரித்து கொடுப்பார். 10க்கு 5ல் போய் வர நட்சத்திரநாதன் வந்து அமருங்கள் அப்படின்றது கூடவே ராகுவோட கூடவே சுக்கரனோடலாம் இருக்கிறது அப்படின்றது ஒரு சூப்பரான டைம் பீரியட் தான். ஆனால் மே 15ஆம் தேதிக்கு அப்புறம் 18, 19 தேதிக்கு அப்புறம் மே 15ஆம் தேதிக்கு அப்புறம் குருவும் மாறிடுவார். அப்போ இது வரைக்கும் குரு பார்வையில் இருந்தது குரு பார்வை போச்சுன்னா இல்லை நம்ம 2ஆம் வீட்டுக்கு குரு பார்வை கிடைக்க போகுது. ஸோ அதனால் கவலைப்பட வேணாம், வீடுன்ற இடத்துல நிம்மதியாக இருக்க போகிறோம். இது வரைக்கும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எதை கவலைப்படுவாங்களோ இல்லையோ வீட்டை பற்றிய கவலை தான் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். என் புருஷன், என்ற புள்ள, என்ற குழந்தை, எங்கள் மாமியார், எங்கள் மாமனார், எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, எங்கள் அக்கா, எங்கள் தங்கச்சி, இதெல்லாம் ஒரு பக்கம். இவங்க கிட்ட தான் எல்லா அடியும் வாங்குறதும் ஒரு பக்கம். ஸோ சந்திரன் நீச்சம் அடையக்கூடிய ஒரு ராசி என்ன அப்படின்னா விருச்சிகம் தான். ஒருத்தனுக்கு மனசே வந்து வீக்காக இருக்குது அப்படின்னா அவனுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஆன்மம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால தான் காலபுருஷனுடைய 8ஆம் இடம் ரகசியம் புதிந்த இடம்னு சொன்னாங்க. அமானுஷ்யங்கள் நிறைந்த இடம். தோண்ட 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 வந்துக்கிட்டே இருக்கும். நிறைய வந்து நீங்கள் எனர்ஜியை ஃபீல் பண்ணணும் அப்படின்னா அங்கே விருச்சிகம் இயங்கிட்டு இருந்தால் தான் அதெல்லாம் முடியும். மனோதிடம் படைத்தவர்கள் மகரம் அப்படின்னா ஆன்ம திடம் படைத்தவர்கள் விருச்சிக ராசிக்காரர்களாக இருப்பாங்க. நிறைய இன்ட்யூஷன் பவர், நிறைய வந்து பின் நடப்பதை முன் உணரக்கூடிய ஒரு தன்மை, யார்கிட்ட எங்கே எப்படி பழகணுன்ற ஒரு விஷயம் டக்குன்னு செஞ்சுட்டு வரக்கூடிய ஒரு தன்மை, எதை பற்றியுமே யோசிக்காமல் இந்த செவ்வாயுடைய இந்த பக்கம் செவ்வாயுடைய ப்ளஸ் எல்லாம் மேஷம் பண்ணும். செவ்வாயுடைய இந்த வேகம், இந்த செவ்வாயுடைய ஒரு ஆளுமை, செவ்வாயுடைய எனக்கு போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மை, இது எல்லாத்தையுமே இந்த விருச்சிகம் பண்ணும். ஸோ இந்த தடவை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் கொஞ்சம் வலுவிழந்து இருப்பதனால் கொஞ்சம் உடல் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கவனமாக இருங்க. கொஞ்சம் நான் எடுத்தோடனே சொன்னேன், வேலை எப்பொழுது அதிகமாக இருக்கும்போது கொஞ்சம் ஹெல்த் வைஸ் கொஞ்சம் வந்து டயர்டாக தானே இருக்கும். சில பேருக்கு திடீர்னு இப்போ ஜிம்முக்கு போகலாமா, திடீர்னு உடம்பை வெயிட்டை குறைக்கலாமா, திடீர்னு வந்து எக்ஸசைஸ் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா ஹெல்த் கான்சியஸில் கொஞ்சம் கவனமாக இருத்தல் அப்படின்றது யோசிக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா 4ஆம் இடம் சொல்லக்கூடிய இடம் தான் சுகஸ்தானம். அங்கே வந்து ராகு வரும்போது சின்ன சின்ன சுகக்கேடுகளை உருவாக்கி கொடுப்பதற்கான வாய்ப்பை தான் உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுப்பார். அதில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். வண்டி வாகனங்களை தயவு செஞ்சு வித்த காட்டாதீங்க. போயிட்டு வர இடத்துல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். 4இல் ராகு வருதல் அப்படின்றது கொஞ்சம் அம்மாவுடைய உடல்நிலையும் போட்டு கொஞ்சம் பாடாப்படுத்தும். அதனால் அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். நிறைய பேருக்கு நிறைய உடைமைகள் சேருதல், நிறைய சொத்துக்கள் சேருதல், நிறைய கிஃப்ட்டு கிடைக்கிறது, நிறைய வந்து சந்தோஷம் கிடைக்கிறது, இதெல்லாமே இருக்க போகுது. படிக்கிற பிள்ளைங்க சூப்பராக படிக்க போகிறீங்க. யாரெல்லாம் அன்ச நட்சத்திரக்காரங்களாக இருக்கீங்களோ இந்த தடவை எக்ஸ்ட்ராடினரியான அறிவு மேலோங்க போகுது. இது வரைக்கும் இல்லாமல் இந்த தடவை நீங்கள் ஒரு தடவை பண்ணீங்கன்னா எக்ஸாம் கிளியர் பண்ணி, யாரெல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கீங்களோ, யாரெல்லாம் சிஏ மாதிரி அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் மாதிரி ப்ரொஃபஷனல் கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ, யாரெல்லாம் கம்ப்யூட்டரில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களோ அத்துணை விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் சூப்பரான டைம் பீரியட். நீங்கள் 15 வயசுலேருந்து ஒரு 25 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களாக இருந்தால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மே 15ஆம் தேதிக்கு அப்புறம் மிகப்பெரிய மாற்றம் அப்படின்றது உங்களுக்கு இருக்குது. ஏன்னா சூரியனுடைய டைரக்டான 7ஆம் பார்வையில் வந்து நீங்கள் அமரும்போது சூப்பராக இருக்கும், சான்ஸே இல்லை. நிறைய கான்ஃபிடென்ட் கிடைக்க போகுது, நிறைய போட்டித் தேர்வில் வெற்றி அடைய போகிறீர்கள், புகழ் கிடைக்க போகுது, பெயர் கிடைக்க போகுது, அந்தஸ்து கிடைக்க போகுது, எல்லாமே கிடைக்க போகுது. ஆனால் கொஞ்சம் அப்படியே கபாலிடா நெருப்புடான்ற மாதிரி நீங்கள் இருக்க போகிறீங்க 15ஆம் தேதிக்கு அப்புறமா. ஏன்னா குருவோட பயிற்சி வேறு அப்படியே என்ன ஆகும் அப்படின்னா 3ஆம் இடத்திற்கு அப்படியே டிரான்சிட் ஆவார். எங்கள் மிதுனத்துக்கு காலபுருஷனுடைய 3ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆவார். என்னதான் குரு பார்வை இல்லை என்றாலும் அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. ஏன்னா 2ஆம் இடத்திற்கு நமக்கு குரு பார்வை இருக்குது, ஜாலியாக உட்காந்துக்க வேண்டியதான். ஆனால் 5ஆம் இடத்தில் ஒரு 4 கிரகங்கள் முதல் ஒரு 15 நாட்கள் வாய் வார்த்தையில் கவனம் கவனம் கவனம், கொஞ்சம் அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய நேரமாக இருக்குது. அதில் கொஞ்சம் கவனமாக இருங்கள். போயிட்டு வர இடங்களில் கவனமாக இருங்க. தேவையில்லாமல் பின்னாடி நடக்கிறதுக்கு அதுவாக இருக்குமா இதுவாக இருக்குமான்னு யோசிக்கிற மாதிரியான ஒரு தன்மையெல்லாம் கிரியேட் பண்ணி கொடுத்துரும். ஆனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அரியர்லாம் வைக்க மாட்டேங்க, இந்த தடவை அல்டிமேட்டாக கிளியர் பண்ணிவிடுவீங்க. யார் அனுச நட்சத்திரக்காரங்களுக்குலாம் இந்த தடவை அரியரே கிடையாது. அந்தளவுக்கு சூரியன் வந்து உங்களை சூப்பராக இயக்க போகிறார். நீங்கள் எழுதியிருக்க குழந்தைகளாக இருந்தாலும் சரி, இல்லை எழுத போகிற குழந்தைகளாக இருந்தாலும் சரி, மே மாதம் உங்களுடைய ரிசல்ட் அப்படின்றது ஒரு மிகச்சிறந்த முன்னேற்றமான ரிசல்ட்டாகத்தான் இந்த தடவை இருக்க போகுது. மீனாட்சி அது கண்டிப்பாக உங்களுக்கு உறுதுணை புரிவார். அவள்கிட்ட ஒரு அப்ளிகேஷன் போடலாம், சரியா? நீங்கள் ஒரு 25 வயதிலிருந்து ஒரு 35 வயதுக்குள் இல்லை 40 வயதுக்குள் இருக்கக்கூடிய அனுச நட்சத்திரக்காரர்களாக இருந்தீர்களே, ஆனால் கண்டிப்பாக உடல் பார்த்துக்கணும்.
கொஞ்சம் டயர்டாக இருக்கிறது, பேக் பெயினாக இருக்கிறது, முட்டு கீழே வலிக்கிறது, இடுப்பு கிட்ட வலிக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு மாதிரியான டயர்ட்னஸ். ஏன்னா ராசிநாதனே கொஞ்சம் வலுவிழந்திருக்கும் போது என்னதான் எல்லா விஷயமும் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் இந்த இடம் அப்படியே ஒரு மாதிரி வீக்காக இருக்கும். அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். மற்றபடி சந்தோஷம், சௌக்கியம், சௌபாகியம், எல்லாரும் வீட்டுக்கு வர போகிறாங்க, ஜாலியாக இருக்க போகிறோம், சிரிச்சு பேச போகிறோம், ஆட போகிறோம், மகிழ போகிறோம், நிறைய சுத்த போகிறோம் அப்படின்றது ஒரு பக்கம். கவலைப்படுறதுக்கெலாம் ஒன்றுமே இல்லை. ஆனால் 15ஆம் தேதிக்கு அப்புறம் கேது அப்படியே 15னா அவருக்கு எனக்கு தெரிஞ்சு 18ஆம் தேதி ராகு கேது பயிற்சி. ஓகே, 15ஆம் தேதிக்கு அப்புறமே அவர் டிரான்சிட் ஆரம்பிச்சிருவார். நகர்ச்சியை ஆரம்பிக்கும் போது ஒரு 18 19 தேதிக்கு அப்புறம் தனியாக இருக்கிறது, கொஞ்சம் எனக்குன்னு டைம் கொடுங்களேன், நான் வந்து இதை பண்ணணும், எனக்குன்னு இது இருக்குது, எனக்கு இவ்வளோ பிஸியாக இருக்கேன், நான் ரொம்ப பிஸி அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு ஆக்டெல்லாம் விட்டுட்டு உட்காந்து தனிமையாக உட்காரக்கூடிய அமைப்பு எல்லாமே வந்து அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைக்க போகிறது. ஓகே, நிறைய சந்தோஷங்கள் கிடைக்க போகிறது, மகிழ்ச்சி கிடைக்க போகிறது, ஒரு அட்வைஸ் கிடைக்க போகுது. அதன் மூலமாக வாழ்க்கை அப்படின்றது மிகச்சிறந்த உயரத்திற்கு முன்னேறுவதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு. அலைச்சல் மட்டும் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இரவில் தூங்கும் போது கொஞ்சம் கவனமாக வந்து தூங்குங்க. ஏன்னா கட்டிலெல்லாம் படுத்துருக்கீங்கன்னா மேலே வந்து கீழே விழுற மாதிரிலாம் அமைப்பு இருக்குது. அதில் வந்து கொஞ்சம் கவனமாக போகிற இடம், படுக்கிற இடம், பார்க்குற இடம், இது மூணுலேயுமே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய அமைப்பாகத்தான் இருக்குது. அதில் கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்கள். பணம் அப்படின்ற விஷயத்தில் ப்ளஸ்ஸும் இல்லை மைனஸும் இல்லைங்க. பணம் வரவும் வராது, செலவும் ஆகாது. அதனால் நீங்கள் அதை பற்றிலாம் பெருசாக கவலைப்பட்டுக்க வேணாம். எங்கே மேடம் செலவு தான் ஆகுது அப்படின்னா அதில் ஏதோ நம்ம நாட்டில் அரசுக்குள்ள ஏதோ தசாபதி ஓடிட்டுருக்குன்னு அர்த்தம். ஆனால் கோச்சார் ரீதியாக பெருசாக இல்லை, வெறும் நியூட்ரலாக இருக்குது. பணம் வர்றதுக்கான அமைப்புமே வந்து ஏன்னா 12ஆம் அதிபதி உச்சமாக இருக்கும்போது அங்கே பணம் வரும்னு சொல்லி நான் அவங்கள ஏமாற்ற தயாராக இல்லை. செலவுகள் வேணால் அதிகரிக்கலாம். அது எக்ஸ்பெஷலி வந்து சாப்பாட்டு செலவு, ட்ரெஸ்ஸு செலவு, போயிட்டு வர ஷாப்பிங் செலவு, ஊசி பாசி செலவு, இந்த மாதிரி செலவுகள் வேணால் அதிகரிக்கலாமே தவிர பணம் வரும்னு ஏமாத்துறதுக்கு என் மனசு வரல. பணம் வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. எனக்கு தெரிஞ்சு பணம் வராட்டியும் பரவாயில்ல, இருக்கிற பர்ஸு காலியாகாமல் இருந்தால் போதும்ல, அதுவே ஒரு பெரிய காலகட்டமாக இருக்குது. ரொம்ப அளவுக்கு மீதே செலவு இல்லை, பட் கண்ட்ரோலில் இருக்கிற மாதிரியான செலவாகத்தான் இருக்க போகிறது. ஸோ அனுஷ நட்சத்திரக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த தடவை அலைச்சல் மூலமாக ஒரு அனுகூலம் கிடைக்கக்கூடிய மாதம். ஒரே வார்த்தையில் சொல்லணும், கொஞ்சம் அலைச்சல் மூலமாக உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கக்கூடிய மாதம். ஆஃப்டர் மே 15ஆம் தேதிக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலம். ஏதோ ஒரு விஷயம் போட்டு உங்களை நடத்திக்கிட்டே இருந்ததுன்னா அதெல்லாம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் நிவர்த்தியாக போகுது. சூரியனுடைய பார்வைப்படும் போதோ இல்லை சூரியனோடு இணைந்திருக்கும் போதோ கொஞ்சம் ஹீட் அதிகமாகும் போது கொஞ்சம் பேசுகிற வார்த்தையில் கவனம் தேவை. 7ஆம் இடம்னு சொல்லக்கூடிய 7ஆம் இடத்திற்கு சூரியனுடைய பார்வை வரும்போது ஆப்போசிட்டில் இருக்கவங்கள்ட்ட தேவையெல்லாம் பேசிடுறது, எனக்கு தான் எல்லாம் தெரியுன்ற மாதிரி பேசுறதுல சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். நிறையா வந்து கணவர் 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லும் போதே கணவர் தான். கணவர் சார்ந்த விஷயங்கள் மூலமாக ஒரு நன்மை, இல்லை கணவருக்கு நீங்கள் உதவி பண்ணுறது, இல்லை உங்களுக்கு கணவர் உதவி பண்ணுறதுன்ற மாதிரி இத்தனை நாள் இல்லாமல் கணவர் பாத்திரம்லாம் தேய்ச்சி கொடுப்பாருன்னா பார்த்துக்கோங்களேன். அந்த மாதிரி சூழலாம் நடப்பதற்கான வாய்ப்புகள்லாம் விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இனிதே நிகழ காத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். நல்லா இருக்குங்க, கவலைப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. அலைச்சல் மட்டும் கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்கள். மிச்சம் எல்லாமே சூப்பராக தான் கண்டிப்பாக இருக்க போகிறது. ஓகே, இந்த தடவை என்ன தெய்வத்தை நான் வழிபாடு செய்ய வேண்டும், இந்த ஒரு மாதம் நான் யாரை வழிபாடு பண்ணிக்கலாம், என்ன பண்ணால் வந்து ஏதோ சொல்கிறீங்க நம்புற மாதிரி தான் இருக்குது, பார்ப்போம் முடியட்டும் நான் அதுக்கப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு உங்கள் மைண்டு வாய்ஸ்லாம் எனக்கு இங்கே கேட்குது. இருந்தாலும் கண்டிப்பாக விநாயகர் வழிபாடு உங்களுடைய விக்னங்களை தீர்க்கக்கூடிய அமைப்பில் இருக்குது. விநாயகர் வழிபாடு பண்ணுங்க. ஒரு இடத்துக்கு வெளியில் போகும்போது, கிளம்பி போகும்போது விநாயகர் நமஸ்காரம் பண்ணிட்டு போங்க. சும்மா ஓம் கம் கணபதியே நமக, ஓம் கம் கணபதியே நமக, ஓம் கம் கணபதியே நமக சொல்லிட்டு போங்க. கண்டிப்பாக உங்களுடைய எல்லா பிரச்சனையும் கம்முன்னு இருக்கிறதுக்கு கணபதி உதவி பண்ணுவார். அதுவே உங்களுக்கு மிகச்சிறந்த மாற்றத்தை தரக்கூடிய வழிபாடாக இருக்குது. விநாயகர் வழிபாட்டின் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய அல்லல்கள் அனைத்தும் தீர்ந்து போவதற்கான காலகட்டமாகத்தான் விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இனிதே இந்த மே மாதம் தொடங்க இருக்கிறது.